ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. உலகத்தில் நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய இந்த கேள்வி, பணத்தை வைத்து நான் சந்தோஷத்தை விலைக்கு வாங்க முடியுமா? பணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? நிச்சயமாக பணம் உங்களுக்கு நேரடியான சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா நீங்கள் உண்மையிலேயே பணத்தை தேடலைங்க, பொருளைத்தான் தேடுகிறீர்கள். அந்த பொருளை வாங்குவதற்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது, அதனால் பணத்தை பின்னாடி போகிறீங்க. ஆக்சுவலாக பணத்தை வச்சு நீங்கள் சாப்பிடவோ அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதை வச்சு ஒரு வீடு வாங்கலாம், அந்த வீடு வாங்கினா ஒரு சந்தோஷம். ஒரு நகை வாங்கலாம், அது வாங்கினா ஒரு சந்தோஷம். ஒரு கார் வாங்கலாம், அந்த கார் வாங்கினா சந்தோஷம். கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணால் சந்தோஷம். இந்த மாதிரி பணம் என்பது ஒரு பொருளை அடைவதற்கு ஒரு மீடியா, ஒரு எனர்ஜி. அப்படித்தான் அது உண்மை. அப்போது இந்த பொருள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அல்லவா? கொடுக்குது. ஆனால் அது நிரந்தரமான ஒரு சந்தோஷம் அல்ல. இது ஒரு டெம்பரரி, ஒரு தற்காலிகமான ஒரு இடைவெளி என்று தான் சொல்வேன். இன்னும் சொல்லப்போனால் ஆழமாக இது ஒரு ஏமாத்து வேலை. இது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தை நீங்கள் இழந்துருவீங்க. நம்பர் 1. அடுத்தது, இந்த சந்தோஷம் வெளியிலிருந்து உங்களுக்கு உள்ளே வந்திருக்கிறது. அதாவது ஒரு பொருள், அதை வாங்கினால் எனக்கு சந்தோஷம்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, அந்த பொருளை வாங்குறீங்க, வாங்கின உடனே சந்தோஷம் வருகிறது. கொஞ்ச நாளில் அந்த சந்தோஷம் போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த பொருள் பின்னாடி போயிடுவீங்க. ஒரு புடவை வாங்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக கொஞ்ச நாள் பயன்படுத்துவீங்க, அப்புறம் அடுத்த புடவை. ஒரு வைர நெக்லஸ் கொஞ்ச நாள் பயன்படுத்துவீங்க, அதுக்கப்புறம் அடுத்த வைர நெக்லஸ். ஒரு வீடு, அப்புறம் அதுக்கு அடுத்த வீடு. ஒரு காரு, அதுக்கப்புறம் அடுத்த காரு, அடுத்த காரு, அடுத்த காரு. இது பார்த்தாலே நமக்கு தெரியுது. இது ஒன்றும் பெரிய ஸ்பிரிச்சுவாலிட்டியோ, நான் ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸோ நான் பேசவில்லை. இந்த சந்தோஷம் நிரந்தரமற்றது அப்படிங்கிறத தாண்டி இது சந்தோஷமே அல்ல. அதுதான் மிக முக்கியம். அப்போ உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? அதுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மகிழ்ச்சிக்கு காரணமே கிடையாது. இந்த ஆனந்தம் இது வெளியிலிருந்து எனக்கு வராது, எனக்கு உள்ளிருந்தே வரும். எப்பொழுது வரும் இந்த சந்தோஷம்? எப்பொழுது வரும் என்றால், எனக்கென்ற ஒரு சுதர்மம் ஒன்று இருக்கிறது. சுதர்மம்னா என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிறப்பின் நோக்கம், நான் ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் பிறந்திருப்பேன். அந்த காரணத்தை கண்டுபிடித்து அதை நான் செயலாக நான் செய்யும் பொழுது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம், சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை யாராலும் பறிக்கவே முடியாது. அந்த செயல் நான் செய்து கொண்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு அது இருந்து கொண்டே இருக்கும், என்னை விட்டு போகவே போகாது. உதாரணத்திற்கு, இது மனிதனுக்கு மட்டும் சொந்தமல்ல, அனைத்து உயிர்களுக்கும் இதுதான் உண்மை. இப்போது ஒரு மாமரத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த மாமரம் பிறக்கும் பொழுதே நான் மாங்காயை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவே பிறந்திருக்கிறது. வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இப்போ அந்த செயலை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்குள்ளே ஆனந்தம் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அது பிறந்ததே அதுக்கு தான். அதுக்கு எனக்கு நீங்கள் தண்ணி கொடுத்தா சந்தோஷம், உரம் கொடுத்தா சந்தோஷம், நல்ல காற்று கொடுத்தா சந்தோஷம், நல்ல மண் கொடுத்தா சந்தோஷம். இதெல்லாம் அதற்கு சந்தோஷத்தை தராது. இதையெல்லாம் வைத்து கொண்டு அது தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும். அது செய்ய 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 ஆனந்தமாக இருந்து கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் அந்த வேலையை நிறுத்தாமல் செய்யும். அதுதான் அதற்கு ஆனந்தம். அதே போல் மனிதராகப்பட்ட நம்மளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுதர்மம் இருக்கிறது. இப்போ ஒரு பாட்டு பாடுறவர் இருக்கார். அவர் அந்த பாட்டை பாட பாட பாட, அந்த பாட்டை பாடும்போதே ஒரு பெரிய ஆனந்தம் அவருக்கு வரும். அவரால் பாடாமல் இருக்கவே முடியாது. பாடினார்னா அப்படி ஒரு ஆனந்தம் வரும். அந்த பாட்டை பாடி அது உலகமே ரசித்து, அந்த உலகம் அவரை பாராட்டி அவருக்கு பெரிய அவார்டு கொடுத்து ஒரு மேடையில் வச்சு, நீ தான் உலகத்திலே சிறந்த பாடகர் அப்படின்னு அந்த கொடுக்குற அவார்டில் கிடைக்கிற சந்தோஷம் சந்தோஷமே அல்ல. அது ஒரு குறுகிய நேரம். அந்த அவார்டு வாங்குற வரைக்கும் இருக்கும். வாங்கி முடிச்சுட்டு வீட்டில் போய் அது ஒரு அலமாரியில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது மறந்து போயிடும். அப்புறம் அந்த சந்தோஷம் போயிடும்.
ஆனால் அவருடைய சுதர்மம் பாட்டு பாடுறது. அவர் இப்போ உட்கார்ந்து பாட ஆரம்பித்தார்னா அந்த ஆனந்தம் இருந்து கொண்டே இருக்கும். இது வெளி சூழ்நிலைக்கு கட்டுப்படாதது, அவர் கையில் இருக்கிறது. அவார்டு என் கையில் இல்லை, பாராட்டுதல் என் கையில் இல்லை. எவனோ ஒருவன் என்னை பாராட்டுகிறான். இது வாடகைக்கு எனக்கு தற்காலிகமாக கிடைத்த ஒரு ஏமாத்து வேலை என்று தான் நான் சொல்வேன். அதே போல் ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறார். அவருக்கு இசைதான் உயிர், இசைதான் எல்லாமே. அவர் அதை செய்ய 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 அவருக்கு அந்த செயல் செய்யும்போதே ஒரு ஆனந்தம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவர் இசை கம்போஸ் பண்ணி அதை உலகமே பாராட்டி அவருக்கு அவார்டு கொடுக்குது. அது ஒரு கணம்தான், அது அதோடு போய்விடும். அதே போல் ஒரு கிரிக்கெட் வீரர், ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதர், நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும், நீங்கள் எந்த மாதிரி மனிதராக இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு சுதர்மம் இருக்கிறது. அந்த சுதர்மத்தை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவனுக்குள்ளே பேரானந்தமாக இருக்கும். இதுதான் நிரந்தரமான மகிழ்ச்சி, உண்மையான ஆனந்தம் என்று அழைக்கிறோம். மீதி வெளியிலிருந்து வரும் எதுவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. இது இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உங்கள்கிட்டருந்து பிடுங்கிடும். அதனால தான் ஒரு தனி மனிதன் சின்ன வயசில், நீங்கள் பிறந்தப்போ நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு 4 வயசு, ஒரு 6 வயசில் நீங்கள் இருந்த சந்தோஷம் இப்போ உங்களுக்கு 25 வயசு, 30, 35, 40, 50 இருக்கும். அந்த சந்தோஷம் இப்போ கிடையாது. ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், சின்ன வயசில் நீங்கள் ஒரு 4-5 வயசில் இருக்கும்போது சந்தோஷத்துக்காக ஒன்றுமே செய்யலை, ஆனால் இயல்பாக பயங்கர சந்தோஷமாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த சந்தோஷத்தை நான் அதிகப்படுத்தணும்னு எவ்வளவோ செயல் நம்ம செஞ்சுருக்கோம், ஆனால் சந்தோஷத்தை இழந்திருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷங்கிற விஷயத்தை ஒரு மனிதன் எங்கே இருக்குது என்று புரியவே இல்லை. ஒரு அற்ப காரியங்களுக்காக எது பின்னாடியோ நீங்கள் போவது, சந்தோஷத்தை தேடுறீங்களே தவிர உண்மையில் அதை இழந்து கொண்டே போகிறோம். இதுதான் மிகப்பெரிய உண்மை. ஸோ சந்தோஷத்தை துரத்துறதை விட்டுட்டு சுதர்மத்தை தேடுங்கள், அதை செய்ய ஆரம்பிங்க. சந்தோஷம் தானாக வரும், அதை நீங்கள் தேட தேவையில்லை. ஹாப்பினஸ் இஸ் அ பை ப்ராடக்ட், இட் இஸ் நாட் அ மெயின் ப்ராடக்ட் டு பி ரன் பிஹைண்ட். புரிஞ்சிருக்கும். சந்தோஷத்தை நீங்கள் துரத்த தேவையில்லை, சுதர்மத்தை தேடுங்கள், அதை செய்யுங்கள், சந்தோஷம் உங்களை தேடி வரும். இதுதான் நிரந்தரம். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.